உத்தமர் கோயில் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு அருகாமையில் ஒரு ஊர் இருக்கு. அங்கே சப்த குரு சேத்திரம் அப்படின்னு ஒரு பேர். அங்கே 7 விதமான குருமார்கள் இருப்பது அங்கே உள்ள வரலாறு. சரி, 7 குரு என்னென்ன அப்படின்னா, சிவகுருவாக தட்சிணாமூர்த்தி இருக்கார், சக்தி குருவாக சௌந்தரநாயகி இருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பரபிரம்ம குருவாக பிரம்மா இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா பிரணவ குருவாக முருகன் இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவகுருவாக பிரகஸ்பதி இருக்கார், அசுர குருவாக சுக்ரன் இருக்கார். அங்கே விஷ்ணு குருவா இருப்பது யார் அப்படின்னா வரதராஜ பெருமாள் தான். அப்போது வரதராஜ பெருமாள் எங்கெல்லாம் பிரசித்தம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ரொம்ப ரொம்ப மிக மிக பிரசித்தமான ஒரு ஆலயம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பிரசித்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயம்பேட்டையில் பசுபதி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது. அங்கேயுமே வரதராஜ பெருமாள் ரொம்ப பிரசித்தம். கும்பகோணத்திலே மேலக்காவிரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயுமே ஒரு வரதராஜர் இருக்கார். அது இல்லாமல் குடந்தைக்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்திலையும் ஒரு வரதராஜ பெருமாள் இருக்கார். இது இல்லாமல் தமிழகம் எங்கும் பல வரதராஜ பெருமாள் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் காஞ்சிபுரம் ஹெட் ஆஃபீஸ்னா அங்கேருந்து அவருடைய அனுகிரகம் எங்கிருந்து வேணாலும் அருள்வாளிக்கக்கூடிய வண்ணம் இருக்கார் வரதராஜ பெருமாள். இப்போது இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழலாம், இது மங்களாசாசனம் பெரியோர்களால் செய்யப்பட்ட ஆலயமா அப்படின்னு.